எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப பயங்கரமாக யோசித்து பண்ண படம் மாஸ். சூர்யா சாரோட பண்ணது. அதோடைய ஃபஸ்ட்டு நரேஷன் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஐ ஹேட் டு சேஞ்ச் அ லாட் ஆஃப் திங்ஸ் பிகாஸ் ஒரு ஹீரோ ஃபில்மாக அது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாற்றினேன். அது சில சமயம் அது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு 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 ஃபில்ம் அது. ஆனால் வந்து அது வந்து எதிர்பார்த்த அளவு அது போகலை. பட் ஆனால் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த 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 சோல்ஸ் அது இறந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த சோல் வந்து அது கடைசி ஆசையை முடிச்சுட்டு போகிற விஷயங்கள் பற்றியோ, இப்போ வந்து இந்த படத்துக்குள்ளேருந்து வந்து நான் வந்து எங்கேயும் இப்போதும் கேரக்டர் வந்து கொண்டு வந்ததை பற்றியோ, ஜெய் பற்றியோ நிறைய சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நிறைய இப்போ பேசுவாங்க. அந்த சமயத்தில் வந்து அது நிறைய பெருசாக பேசப்படல. பிகாஸ் ஐ டென்ட் ப்ரிப்பேர் தி ஆடியன்ஸ்ன்னு தோணுச்சு. சில சமயம் வந்து யூ ஷுட் ப்ரிப்பேர் தி ஆடியன்ஸ் ஆஃப் வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த ஃபில்ம். மாஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சோன்னே இது வந்து ஒரு மாஸ் படம் அந்த மாதிரி ஒரு 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 ஆக்சுவலாக சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லருமே வந்து அந்த மூடில் தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு ஹீரோவை நம்ம வந்து தூக்கி கொண்டாடுற மாதிரியான ஒரு ஃபில்மாக தான் அது ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து அது அந்த மாதிரியான ஒரு ஃபில்ம் இல்லை. அது வந்து ஒரு 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 அதுவும் ஜாலியாக தான் ட்ரை பண்ணேன். ஒரு சூர்யா சாரை வந்து அவர் பண்ணாத ஒரு ரோலாக இருக்கணும். ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ரோல் ஒன்று இருக்கும். அப்புறம் இன்னொரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கலாக ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் ட்ரை டு டூ சம்திங் நியூ வித் த ஹீரோ. கார்த்தியோட பிரியாணியாக இருக்கட்டும், அதில் அது வரைக்கும் கார்த்தி வந்து ஒரு பிளே பாய் காசனோவா, ஹி ஃப்ளர்ட்ஸ் வித் ஆல் த விமன் அரவுண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமும் அவர் பண்ணுமா அது நம்ம இதில் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதே மாதிரி வந்து மாநாடு பார்த்தீங்கன்னா கூட வந்து சிம்பு அவங்களுடைய கேரக்டர் வந்து மேக்ஸிமம் அவருடைய யூஸ்வல் ஸ்டைல்ஸ்லேயே இல்லாமல் ரொம்ப நார்மலான ஒரு பையன் ஹவு இட் பிகம்ஸ் ஹீரோங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருப்பேன். எந்த இடத்துலையும் அவருடைய சிம்பிள்ஸு கை இது பண்ணுறது, கேமரா பார்த்து பேசுகிறது, நிறைய இன்டர்வெல்லில் மட்டும்தான் வந்து விஜய் சூர்யா சாரை பார்த்து பேசுகிறது, கொஞ்சம் கேமரா பார்த்து பேசினா இந்த இடம் கொஞ்சம் எலிவேட் ஆகும் அப்படின்னு நினச்சோம். சில சமயம் வந்து ஹீரோஸ்க்காக வந்து வி ஹாவ் டு ஒர்க் திங்ஸ் அரவுண்ட். இப்போது ஹீரோஸ் இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து ஆடியன்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹீரோ வந்துட்டாங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ ஆக்டர்ஸோட இவ்வளோ மூவிஸ், எவ்ரிதிங் இஸ் சம்திங் தட் பீப்புள், சம் செட் ஆஃப் பீப்புள் ஆல்வேஸ் லவ். யுனானிமஸாக இந்த படம் நல்லா இல்லைன்னு உங்களுக்கு எந்த படமே வந்ததில்லை. நான் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேஸ்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு உங்களோட எல்லா படமும் பிடிக்கும். நான் எல்லாமே தேட்டரில் தான் பார்த்துருக்கேன். நான் வந்து சென்னை 28 ஆரம்பிக்கிறேன். ஐ வாஸ் இன் ஸ்கூல். ஐ ரிமெம்பர் ரொம்ப இது அப்போலேருந்தே வந்து அது வீட்டில் கூப்பிட்டு போனது. பட் அப்போலேருந்து ஐ see all your movies in theater and I love all. பட் வாட் எக்ஸைட்ஸ் மீ மோர் எனக்கு என்னன்னா உங்களோட ட்ரெய்லர்ஸ். இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ட்ரெய்லர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒருத்தர். பிகாஸ் we can keep rewatching it and it's only 2.3 லென்த். நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரீவாட்ச் பண்ணி இது எப்படி மார்க்கெட், அதுதான் ஒரு படத்தோட மார்க்கெட். பேசிக்காக அதான் மார்க்கெட்டிங்கோட மேஜர் போர்ஷன். மங்காத்தா, தட் ஐ திங்க் தமிழ் ட்ரெய்லர்ஸ்லேயே there is a ப்ரீ மங்காத்தா எரா அண்ட் போஸ்ட் மங்காத்தா எரா. எனக்கு ஞாபகம் இருக்குது அது வந்தப்போ இட்ஸ் சச் அ ரேஜ். அந்த ட்ரெய்லரே வந்து அந்த கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயகங்கிறப்பமே வந்து இன்னும் டெம்ப்ளேட்டாக சுற்றிட்டு இருக்கு. அதை வந்து தேட்டரில் ஒவ்வொரு டைமும் போட சொல்லி அதுக்கு மறுபடியும் போட சொல்லி கத்திட்டு இருந்தா மதுரையில் இருந்த கேங்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருமே அந்த அல்டிமேட் மதுரை தலை ஃபோர்ட் ஃபேன் கிளப் அப்படின்னு அந்த கேங்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அதை போட்டு அதை பைக்கில் வந்து எடுத்துக்கிட்டு அந்த பாலத்து மேலே சுற்றிட்டு அவங்களுக்கு அந்த ட்ரெய்லர் வந்து என்னதான் அவருக்கு ஒரு எலிவேஷன்லாம் இருந்தாலும் நிறைய அந்த படத்துல ட்ரெய்லர்ல ஒரு எலிவேஷன் நீங்க வைக்கிறீங்க. அதே மாதிரி வந்து எனக்கு கோவா ட்ரெய்லர் ரொம்ப பிடிக்கும். கோவா ட்ரெய்லர்ல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டு, அந்த பேன் பண்ணி எல்லாருமே வந்து நேரா நடந்துட்டு இருப்பாங்க அந்த பீச் ஓரத்துல, நீங்க பேன் பண்ண கோவாவுக்கு இப்படி ஒரு இன்ட்ரோ வைக்க முடியும் ஒரு ட்ரெய்லர்லங்கிறதா இருக்கட்டும். எனக்கு இது எல்லாமே வந்து அப்புறம் அதே மாதிரி சென்னை 28 ட்ரெய்லர் வந்து வேற லெவல். ஸோ இந்த ட்ரெய்லர் கட்ஸ்க்கு வந்து யூ புட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அண்ட் யூ டூ சம்திங் எக்ஸ்ட்ரா ஆர் இட்ஸ் லைக் கேங் பார்த்துப்பாங்கன்னு விடுறதா? இல்லை வி ஆல் சிட் அண்ட் டாக் அண்ட் டூ. எல்லாருமே ஒரு ஐடியாஸோடு வருவாங்க, ஹவு டு ப்ரெசென்ட் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. சென்னை 28 வந்து வி ஜஸ்ட் வாண்டட் டு கோ கம்ப்ளீட். ஃபஸ்ட் பார்ட்டோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து அது நிறைய இடத்துல இல்லை. அது வந்து ஒரு மியூசிக்கல், ஒரு சிம்ஃபனி கட்ஸில் தான், சிம்ஃபனி மியூசிக்கில் வந்து வெறும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது கிரிக்கெட் படமாக என்ன படம், பசங்க படம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு நினச்சோம். ஆக்சுவலாக வந்து கோவாவில் தான் வந்து அது ப்ராப்பர் டீசர்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமா ட்ரெய்லர்னு ஒன்று பண்ணி ரெண்டுத்தையுமே அதில் கதை சொல்லியிருப்போம்.